என் அன்பு தங்கமே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய துணையிடத்திலிருந்து மனமகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, நல்ல நேரத்தை உன் வராகியானவள் உனக்கு தரும் பொழுது அதனை பெறாமல் நீ சென்று விடாதே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த நன்மைகளை உன் முன்னால் எடுத்துச் சொல்லும் பொழுது அதை நீ விட்டு விடாதே. என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை நிச்சயமாக உன் தாயானவள் நடத்தி கொடுப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயமாக இருந்திருந்தாலும், இன்று நீ எதிர்பார்த்த விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் கொடுக்க வேண்டிய கட்டாய தருணம் எனக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் நீ எப்பொழுதுமே நீ மனம் விரும்புகின்ற ஒருவரிடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தியை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாய். அவர்களின் மனதில் ஏற்பட்ட மாற்றங்களும் அவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விஷயங்களும் உன்னை மிகுதியான அளவில் வேதனைப்படுத்தி இருக்கின்றது. உனக்குள் பல கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெளிவுபடுத்தி இருக்கின்றது. நீயே சில நேரங்களில் உன் மீது சந்தேகப்படுகின்ற அளவிற்கு இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் அல்லவா? அதனால் என் பிள்ளையே, உனக்கு இதிலிருந்து தெளிவு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயத்திலிருந்து நீ மிக முக்கியமான ஒரு நன்மையை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவும் இந்த வராகியானவள் இன்று உனக்கு இந்த நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன். உன்னுடைய துணையிடமிருந்து உனக்கான மனமகிழ்ச்சியான செய்தி உன் அருகில் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் இதை பெற்றுக்கொண்டோமானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி எந்த விஷயமாக இருந்தாலும் அதை உன்னால் எதிர்கொள்ள முடியும். ஏன் அம்மா இப்படி சொல்கின்றேன் தெரியுமா? இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மிகப்பெரிய வரமாக நீ நினைத்து கொண்டிருப்பது உன்னுடைய அந்த வாழ்க்கை துணை அல்லது உனக்கிருக்கின்ற அந்த நல்ல உறவு. அப்படி இருக்கும் பொழுது அவர்களால் உனக்கு ஒரு மனவேதனை என்றால் நிச்சயமாக அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளையே, நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாமுமே எந்த நேரத்திலும் உன்னை காயப்படுத்தாது. உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதில் இருக்கின்ற அந்த உண்மைகளை நான் உனக்கு சொல்லிவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைந்து விடுவாய். நான் இருந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்பதனை இப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எப்பொழுதுமே நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று அவர்கள் மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் அல்லது உன்னை விட்டு சில அடி தூரம் விலகி நிற்பதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தானே இருக்கின்றது. அல்லது நம்மை விட்டு நம் மீது காட்டுகின்ற அன்பை அவர்கள் இன்னொருவரிடத்தில் காட்டினாலுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. என் பிள்ளையே, அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் எப்படியாவது நம் வாழ்க்கை நம் கைகளில் மீண்டு வந்துவிட வேண்டும். இவர்களின் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை மிகுந்த மனவேதனைக்கு நீ ஆளாகி நின்று கொண்டிருந்தாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த மனவேதனையான விஷயங்களுக்கெல்லாம் இன்று என்னிடத்தில் இருந்து உனக்கு நல்ல பதில் கிடைக்கும். உன்னுடைய துணையிடமிருந்து உனக்கு என்ன நல்ல செய்தி வந்திருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவாக இருந்தாலுமே வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதில் எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற நிலை உனக்கு வருகிறது என்றால் நீ தயங்காமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருந்து ஒரு நாளும் தவிர்க்க முடியாது. இது நமக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் என்று தெரிந்தால் நாம் எப்படி அதை விட்டு விலகுவோம்? இப்பொழுது உனக்கும் உன்னோடு இருப்பவர்களுக்கும் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்.
ஆனால் அந்த பிரச்சனைக்கு சற்று நீ இறங்கி போனால் அது சரியாகிவிடும் என்று இருக்குமானால் எப்படி உன்னால் அந்த விஷயத்திலிருந்து விடுபடாமல் இருக்க முடியும்? நிச்சயமாக நீ இறங்கி போகத்தானே செய்வாய். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே சற்று கவனித்து அதில் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பது விதியானால் அதை நீ உனக்காக மாற்றிக்கொள்வதுதான் நல்லது. ஒருவர் விட்டு கொடுப்பதனால் ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரின் சந்தோஷமும் மீட்டெடுக்கப்படும் என்றால் அதை செய்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதாக எந்த ஒரு சந்தோஷத்தையும் சந்தர்ப்பத்தையும் யாருக்கும் சட்டென்று தூக்கி கொடுக்காது. ஒவ்வொருவர் எடுக்கின்ற முயற்சிகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதனை பொறுத்துதான் அவர்களுக்கு வேண்டியது அவர்கள் கைகளில் கிடைக்கும். அப்படியானால் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ துன்பங்களை தாங்கிய உன் வாழ்க்கை இப்பொழுது அதற்கு ஆதரவாக இருந்தவர்களினாலேயே ஒரு துன்பத்தை உனக்கு கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக உன் பக்கம் இருக்கின்ற தவறு என்னவென்று தெரிந்து கொண்டு அதனை நீ நிச்சயமாக திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியான புரிதல்களோடு என் பிள்ளை அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும். சரி, இப்பொழுது அவர்களிடத்திலிருந்து என்ன செய்தி வந்திருக்கிறது என்பதனை பார்க்க வேண்டிய நேரம் அல்லவா என் குழந்தையே? உன்னுடைய துணையானது உன்னிடத்திலிருந்து இத்தனை வேறுபாடுகளையும் சற்று பிரிவினையும் காண்பித்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த மன அழுத்தம், அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் என்று இவை எல்லாமுமே உன்னிடத்தில் அவர்களை நெருங்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் உன்னை பற்றி யோசிக்கின்ற பொழுதெல்லாம் தேவையில்லாத மன வருத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்களின் பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்த முடியாமல் அந்த அழுத்தத்தை எங்கு காட்ட வேண்டும் என்று தெரியாமல் உன் மீது காட்ட வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை. யாராக இருந்தாலுமே பொதுவாக ஒருவரின் மனதில் ஏற்படுகின்ற விஷயங்கள், அதாவது தேவையில்லாத மன அழுத்தங்களையும் மனக்குழப்பங்களையும் மற்றவர்களின் மீது காண்பிப்பதை விடுத்து எப்பொழுது சுயமாக எதுவாக இருந்தாலும் நாம் சமாளிப்போம் அல்லது அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு அதை சமாளிப்போம் என்று நினைக்க வேண்டும். அப்படி எண்ணாமல் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்த நினைத்தோமானால் நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷத்தை எல்லாம் நம்மிடத்தில் இருந்து பறித்துவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை நினைத்து மனம் வேதனைப்பட்டது எல்லாம் போதும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ தெளிவோடு இரு. என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனமகிழ்ச்சியோடு நிற்க வேண்டும். மன அழுத்தங்கள் அவர்களுக்குள் இருந்தது சற்று குறைந்திருக்கின்றது. ஆனாலும் என் பிள்ளையை, நீ இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒருவரின் முகத்தில் மாற்றங்களும் அவர்களின் நடவடிக்கைகளில் சில விஷயங்கள் உனக்கு சந்தேகப்படும்படியும் தெரிகிறது என்றால் அதை மற்றவர்களிடத்தில் ஒரு நாளும் போய் சொல்லிவிடாதே. ஏனென்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனையை உருவாக்கிவிடும். மிக பெரிய பிளவினை அது உனக்கும் உன் துணைக்கும் இடையில் கொண்டு வந்துவிடும். அதனால் எதுவாக இருந்தாலும் அதனை சமாளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ தெளிவாக செய்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதுமே உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பொழுது இவர்களின் அன்பையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள நினைப்பாயல்லவா? அந்த அன்பை பெற்றுக்கொள்ள உன்னாலான முயற்சிகளை எல்லாம் நீ தெளிவாக எடுத்து விட்டால் போதும். என்றுமே இந்த வெற்றி உன்னை வந்து சேரும்.
உன் வாழ்க்கை துணையினுடைய அன்பும் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும். எத்தனையோ மாற்றங்களை சந்தித்தாயிற்று. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசினாலே பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். இப்பொழுது உன் துணை உன்னோடு பேச தயாராக இருக்கின்றது. நீ பழசை நினைத்து மனதை போட்டு வருத்தி கொள்ளாமல் நிகழ்கின்ற இந்த நிகழ்காலத்தில் இருக்கின்ற என்ன விஷயங்களோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்து. நிச்சயமாக உன் மனதிற்கு நல்ல ஆறுதல் கிடைத்துவிடும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.